நாங்க அடுத்த பாடு அடுத்த பாடு சொல்றது பகும் காபிலூன் பகும் காபிலூன் லிதுன்திர கௌம மா உன்திர ஆபாவு பகும் காபிலூன் இந்த பாவுக்கு விளைவாக அல்லது எனவே சொல்லி அதாவது இந்த முன்னோர்கள் எச்சரிக்கப்படவில்லை முன்னோர்கள் எச்சரிக்கப்படவில்லை விளைவாக அல்லது எனவே இதனால முன்னோர்கள் எச்சரிக்கப்பட நபிமார்கள் வருகிறதுனால அவர்கள் காபிலாக இருக்கிறார்கள் கவலைஹீனமாக இருக்கிறார்கள் அக்கறையற்று இருக்கிறார்கள் கஃப்லத்துன் என்று சொன்னார்கள் மொழியில பதினொன்று சொல்லிட்டு காபிலும் சீரியஸ் இல்லாத அதுதான் கஃப்லத் சீரியஸ் இன்மையை சொல்லுவோம் அதாவது ஜோக் அடிச்சுட்டு இந்த உலக காலத்துல மூழ்கி பேச்சு எந்த விதமான அக்கறை இல்லாம வாழ்ற வாழ்க்கையை பத்தி எந்த பெருமானம் கொடுக்காத வாழ்க்கை அதுதான் கஃப்லத் ஒரு ஜொலியா வாழ்றது ஜோக்கா வாழ்றது வாழ்க்கையே முழுக்க ஜோக்காவோ ஜொலியாவோ கொண்டதான் கஃப்லத் அதான் இந்த சொல் சொல்ல வாழ்ந்தால் இதன் விளைவாக எச்சரிக்கப்படாத காரணமாக அவங்க இப்படி மாறி போயிட்டு பெரிய ஒரு பாவியா இருந்தால் நிறைய குற்றங்கள் செய்யறவனாக இருந்தாலும் சிலாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா பாவிதான் குற்றங்கள் செய்யறவன் ஆட்சி எந்த விஷயத்தை கவனமா பார்க்கிற பண்பு குடிப்பாங்க வேறு வேறு பாவம் எல்லாத்துல ஈடுபடுவாங்க ஆனா எப்பவுமே எந்த விஷயத்தை சீரியஸா பார்க்கறவன் கூடாது இவனை திருத்தலே குடிக்கிறீங்களா ஆனா இந்த ஜோலி வாழ்க்கையோ ஒரு வகையான இப்போ ஆப்பிரி ஜாலியை தர நவீன கால ஜாலியத்தாகவும் பயங்கர ஜாலியை தர இந்த ஜோலி ஜோக் கிரிக்கெட் பயிற்சி சொல்லுங்க சொல்லி வேறு நாங்கள் கிரிக்கெட் பயிற்சி நாங்கள் மியூசிக் பயிற்சி நாங்களுக்கு உட பயிற்சி இந்த பைத்தியம் ஆக மோசமா குடிக்கிறதோட மோசமா குடிக்கிறவன கொஞ்ச நேரத்துக்கான சோகமா இருப்பாரு அதற்கு பேசினா திருக்கு இவர் எந்த நேரமே கப்டர் ஒரு நேரத்துக்கு கிரிக்கெட் பிடிப்பான் இன்னொரு நேரத்துக்கு அந்த இன்டர்நெட்ல விளையாடி பிடிப்பான் இன்னொரு நேரத்துக்கு கைவாட அடிச்சு இன்னொரு நேரத்துக்கு ஜொலி புகழ்ல போகும் இவர் எந்த திருக்கு இவர் சீரியஸ் ஆக்கி நடைத்தாங்க பேசி சீரியஸான விஷயத்தை பேசும்போது ஜோக் அடிச்சு ஆக பெரிய ஜாலி ஆக மோசமான ஜாலி இதுவும் நீங்க பாருங்க அந்த புக்ல தமிழ்ல வந்ததுதான் நான் கணேஷ் பாடல் அவர் சொல்ற நவீன கால ஜாலியத்துல ஆக மோசமான ஜாலியத்தான் அதாவது சீரியஸ் எதை எடுத்தாலும் சீரியஸ் கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறது பெரும் பாடுபடும் ஒரு உட்கார வச்சு வாப்பா இந்த புத்தகத்துக்கு ஒரு வாசி ஒரு 1000 பாடுபட்டாக்க ஒரு மாதிரி இருக்கு அவ்வளவு ஜாலிய கஃப்லத் ஜாலி மற்ற ஜாலி அவ்வளவு சிக்கல் இல்லை சாபாத்து குடிச்சது குடிச்சாரு நல்லா குடிச்சாரு ஆனா சீரியஸா விஷயத்தியா கொண்ட பேசுறோம்னா சீரியஸா பேசுது குடிக்காத நேரத்திலேயே இவரு நேரம் குடிச்சு இவரு கஃப்லத்தை நேரம் சீரியஸ் இல்லாத இவரை திருத்துறது சரித்திரம் புத்தகம் ஏழு இதனாக மோசம் அதாவது வாழ்க்கையை பற்றிய எந்த சீரியஸ் எண்ணமும் இல்லாத வெகு தூரம் நான் ஏன் போறேன் எங்க போறேன் வாழ்க்கை பொருள் என்னது நூற்றாண்டுக்குள்ள என்ன நடக்கும் இதை பத்தி வரலாற்று ஒரு முறையாக அவர் வாழ்க்கையில் அவர் சிந்திச்சது 40 வயசாயிக்கு முடிவு படுக்க பார்க்கும் ஆனா அவர் இன்னமும் ஜோலி ஜோக்கு கிரிக்கெட்டு இன்டர்நெட்டு உள்ள அந்த படங்கள் இதுகளோடய வாழ்ந்து படகு அதே முடியும் அதை வேசிய சீரியஸான ஒரு இடத்துக்கு எடுக்கிறார் இப்படியான ஆக்களை செருவாட்டு அதுதான் நீங்க உள்ள ஆக புரியுது அதுதான் இந்த குரான் சொன்ன சேலத்தால ஒரு சம்பவத்திலே சொல்லுவார் அவர் வறுமையா அந்த அவர் வீட்டில் இருந்து வெளியில போற நேரத்தில் ஒரு குடிகாரன் அதிகமா சந்திக்கொண்டார் அப்போ ஒரு நாள் எந்த நாளும் குடிகாரனுக்கு ஒரு உபதேசம் கொடுத்துருக்க நீங்க பாருங்களே நீங்களே சொல்லுவார் அப்போ ஒரு நாள் இவர் இன்னொரு நாள் சொல்லி போற நேரத்தில் அவருக்கு கவலையா நீங்க எனக்கா பிரார்த்தனை செய்கிறேன் துவாகம் செய்கிறேன்
அப்ப சேலத்தான் சொன்னாங்க, 2 பேரும் போய் துவாக்கி, நீ குடிச்சிட்டு அல்லாஹ் மறந்து, நான் குடிக்காமலே கப்லத்துல வாழ்றேன். 2 பேரும் ஒரு வகையான குடிகாரம் தான். எனவே உனக்கு மட்டுமல்ல துவாக்க, எனக்கு சேர்த்து துவாக்க. இதுதான் நிறைய பேர் நிலைமையில கொஞ்சம் அந்த கப்லத்துக்கான சூழல், சீரியஸ் நிலைக்கான சூழல் ஜாகிலியத்தில் மிச்சம். இந்த சமூகம் அவ சொல்லுவாங்க, இந்த சமூகம் நீண்ட காலம் அன்பார்க்கிற வழிகாட்டு இல்லாம இருக்கு. நிறைய பேருக்கு என்ன நடந்ததுனால் வாழ்க்கையை பற்றிய சீரியஸ் தன்மை அப்படியே இல்லாம. எனவே அவங்களுக்கு இருக்குது சரியான அடுத்த வருஷம் பாருங்க, அடுத்த வருஷம் பார்த்து அவங்களே இஷ்டம் வரமாட்டாங்க. எனவே அந்த வசனம் அந்த வார்த்தை உண்மையாகி விட்டது. வார்த்தை என்னது? அல்லாஹ் மனுஷனை படைக்கிற நேரம் தீமையை நன்மையை செய்யக்கூடிய இயல்புட வரைக்கும் நேரான பாதை இது, கெட்ட பாதை இது, நீதி இது, அநியாயம் இது புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த மனோநிலை படைச்சு படைச்சால் அல்லாஹ் ஏற்கனவே சொன்னான். படைக்கும் போதே அல்லாஹ் தெரியும் மனிதர்கள் கொஞ்சம் பேர் சொல்றதுக்கும் ஒரு பேர் நடக்கும். அதைத்தான் நீங்க சொல்லலாம். அவர்கள் அதிகமானவர்கள் மீது அந்த வார்த்தை அதற்கு போவாங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை உண்மையாக இருக்கிறது. எனவே எப்ப இந்த கவுல் எப்ப உண்மையாயிட்டு இப்படி வாழ்ந்த காப்பிலாக வாழ்ந்த மாகுந்திர ஆபாவும் பகும் காப்பிலும். எனவே தக்கது ஹக்கர் கவுல் வரா பகும் நாய் அவருக்கு அந்த கப்லத்துக்கு போன அவர்களை திருப்பி எடுப்பது மிகவும் கஷ்டம். எனவே அல்லாஹ் மனிதர்களை படைக்கும் போது நிர்ணயித்த அந்த உண்மை சொர்க்கத்துக்கு கொண்டு திரும்புவான், நரகத்துக்கு கொண்டு போவான் என்ற இந்த உண்மை அவர்களை பொறுத்தவரையில் உண்மையாக போய்விட்டது. எனவே அவர்கள் இளம் மக்கள் சூழ்நிலை சொல்லுவாங்க. அதாவது எந்த சமூகத்துல அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் நீண்ட காலத்துக்கு இல்லாமல் அந்த நேரத்தில் ஒரு குரூப் இப்படியா அவருக்கு முடியாம இப்படியா திருத்தேராத நிலைக்கு மாறி, அதாவது அவங்களை பீடிக்கிற நோய் ஆக மோசமான நோய் தான் இது. அதாவது சீரியஸ் இல்லாத இது கூடியால் இப்ப அவங்களோட நாடும் சாத்தின் பக்கம் மலைக்கு வருவது மிகவும் சிரமம், மிகவும் கஷ்டம். நவீன காலத்தில் நாங்க வாழும் இந்த காலத்தில் நாகரீகத்தில் தேவையே இல்லை. ஆகவே மோசமான ஒரு நிலைமை தான் இந்த முகாஃபிலும் நடப்பறியும். எனவே குர்ஆனுக்கு சொல்ல வாரது இந்த நீண்ட காலமாக அந்த தூது அனுப்பப்படாத காரணமாக அந்த சமூகத்தில் ஒரு பிரிவினர் இந்த நிலைக்கு மாறிப்போனார். மாறிப்போன விளைவாக அவங்க நரகத்துக்கு போவாங்கன்ற அல்லாஹ்வுடைய வார்த்தை அவர்களை பொறுத்தவரை உண்மையாக போய்விட்டது என்று குர்ஆன் இங்க சொல்லுது. இதுல பிழை விளைவிப்படாது. இப்போ அல்லாஹ் அப்ப நபிமார்கள் அனுப்பியிருந்தால் இவங்க எல்லாரையும் சொல்ல அனுப்பியிருந்தாங்க. அப்ப இடையிலேயே நபிமாரை அனுப்பாம விட்டார் என்று இப்ப ஒரு கேள்வி வருவது ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில நபிமாருக்கு பலர் அனுப்பியிருந்தால் இவங்க தப்பிப்பாங்களே என்று சொல்லி கேட்கே. உண்மையில் என்ன விஷயம் என்றால் ஜாகிலியத்துல வாழ்ந்தார், அதாவது இன்னொரு சொல்லுவோமே அல்லாஹ்வுடைய இறை வழிகாட்டல் இன்றி வாழ்ந்தார், இறை வழிகாட்டலோடு வாழ்ந்தார், 2 இடத்துல வாழ்ந்தார். இறை வழிகாட்டல் இன்றி வாழ்ற மனுஷன் அவன் விரும்பினால் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் அப்படின்னு நான் சொல்ல வாருங்க. முக்கியமா இந்த நோயிலிருந்து காப்பாற்று அப்படின்னு நிறைய பேர் இருந்தார். நான் சொன்னேன் நிறைய சஹாபாக்கள் அப்படித்தான் அந்த வழி தோன்றர்கள் தான் அந்த சமூகத்துக்குள்ளார வாழ்ந்தார்கள், வெளியில வாழ்ந்தார்கள். அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ சாஜிரோ வக்காசோ அபூபைதா அப்படி சொல்லி ஒரு புகப்பேர் நிறைய பேர் அந்த அந்த சூழலுக்குள்ளார அந்த குடும்பத்துக்குள்ளார அதுக்குள்ளார வாழ்ந்தவர்கள். ஒரு நாளும் வெளியில வாழ்ந்தாக்களே. எனவே ஒவ்வொரு மனிதனும் சுயமாக இயங்கக்கூடிய ஆற்றலோட தான் நல்லா படைக்கும். அவன் சுயமாக இயங்கக்கூடிய ஆற்றலோட தான் படைக்கும். ஒரு தீமையை எதிர்க்கிறதும் அதை எதிர்க்காமல் விடுவதும் அந்த மனிதனை பொறுத்தது. எனவே அந்த வகையில தான் நல்லா இந்த பிரச்சனையை பார்க்க இறை வழிகாட்டில் கிடைக்காத சிலர் பலர் நல்ல சீரியஸா அழகா வாடி அவனுக்கு இறை வழிகாட்டு கிடைச்சி இல்லாட்டி அவன் நல்லா வாடும். இன்னொரு குரூப் நல்லா வாழ மாட்டான். அப்ப 2 பேரும் அப்படித்தானே
இவர்களே வழிகாட்டு ஏக்கிங்க இருக்கிற பீக்கிங்க இருக்கு. ஆனா ஏன் நல்லா இருக்காரு பீ மோசமா போற அதுக்கு அஜ்மலாக சொல்றோம். எனவே இது சொல்லவான கருத்து என்னென்னால் அல்லாவுடைய வழிகாட்டல் கிடைக்காமல் விட்டால் ரெண்டு மாதிரி இருந்தாலும் மனிதர்கள் தான். அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றல் சக்தி வச்சு அவங்க நல்லா வாழ்ந்து கொள்ளே மனிதர்களை பலருக்கு அப்படி வாழ்ந்து கொள்ளலாம். அதுக்கு அவனே தான் காரணமாக அமையும். அல்லாவுடைய வழிகாட்டல் கிடைச்சால் அப்போ மனிதர்களை பலர திருத்த முடியாமல் போகும். ரெண்டும் மனிதனை பொறுத்தான் அமையும். ஒவ்வொரு மனிதனை பொறுத்தான் அந்த வித்தியாசம் எல்லாம் வருது. தவிர ஒரு நாளும் இந்த அல்லாஹ் மனிதர்களை இயந்திரங்கள் போல படைச்சது. ஜாலியத்தில் வாழ்ந்தால் கட்டாயம் கெட்டு போவார். 100 வீதம் இவன் கெட்டு போயிடுவான். எல்லாத்தில் வாழ்ந்தால் 100 வீதம் நல்லா வாழ்வான்னு சொல்ற மாதிரி இயந்திரம் மாதிரி படைக்கும். மனிதர்களுக்கு அந்த சுய சிந்தனை, சுய அறிவு, சுய ஆற்றல் வச்சு போகே. எனவே இங்க சொல்ல என்னண்டா அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாதன் காரணமாக அதன் விளைவாக இவங்க கப்னத்துக்கு மாறினார்கள். எனவே அவர்கள் மீது அப்பது ஹக்கள் கௌரவராக இது இந்த ஆயத்து நாங்கள் கண்டிப்பா விளைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக இறங்கின ஆயத்து. முதலாம் என்ன நாங்கள் ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். சூரத் யாசீன் மக்காவுடைய பிற்காலத்தில் சூறாக்கள் ஒன்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட காலம் பிரச்சாரம் செஞ்சு ஏறி மாறுறாங்க இந்த மக்கள். இவ்வளவு தெளிவாக நான் கூட சொல்லி இவ்வளவு தெளிவாக குர்ஆனை கொடுத்து ஏன் நிறைய பேர் மாறுறாங்க இல்ல கவலைப்பட்ட நேரம் தான் இந்த மாதிரி வசனங்கள். இது மாதிரியும் இந்த பல வசனங்களும் தெரியலே இல்லை. நம்ம காரணமே தான் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்ததான் இதுக்கான காரணம். அந்த பின்னணிதான் இந்த ஆயத்திலே கருத்து நாங்க திரும்ப இப்ப அடுத்த 2 வசனங்கள் 8, 9 8வது 9வது வசனங்கள்ல ஏன் இப்படி நடக்குது, அதாவது ஏன் சாத்து தழுவாருக்கு ஏற்கனவே சொன்ன இந்த கஃப்லத் காரணம் என்று முன்னாடி சொன்னால் அது இன்னும் தெளிவாக விளங்கப்படுத்தி சொன்னால் அது என்ன அந்த தழுவாருக்கான காரணம். இப்ப குர்ஆன் அந்த வசனங்களை தெளிவாக சொல்லுங்க. ஒன்று பாருங்க, அந்த 7வது வசனத்தை 8வது வசனத்தை இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிஹிம் அக்லால் ஃபஹிய இலல் அஸ்கானி ஃபஹும் முக்மஹூன். இரண்டாவது வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அதுல அவருடைய அக்னாகிஹிம் அவர்களின் கழுத்துகளில் நாம் விலங்குகளை போட்டு விட்டோம். அகலா என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். கழுத்துகள்ல விலங்கு போட்டு விட்டோம். பகிய இலல் அதுக்கா அது தாடை வரை வந்துருக்கு. கழுத்துல போட்டு தாடை வரை வந்து பகும் மூக்குமாகும். எனவே அவர்கள் மேல பார்த்து கொண்டுதான் இருப்பாங்க. பகும் மூக்குமாகும். எனவே அவர்கள் மேல பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். இது ஒரு வருஷம். அடுத்த வருஷத்துல உஜால்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன். உஜால்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன். 9வது வசனத்தில் அவர்களுக்கு முன்னால் நாம் ஒரு சுவரை எழுப்பிவிட்டோம். சத்து சுவர் அல்லது தடை சொல். உஜால்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்ஃபிஹிம் சத்தன். பின்னாலும் ஒரு சுவரை எழுப்பிவிட்டோம். ஃபஅக்ஷைனா இப்படி அவர்களை மூடிவிட்டோம். முன்னாலேயும் பின்னாலேயும் ஒரு சுவரை எழுப்பி அவர்கள் முழுக்க மூடிவிட்டோம். ஃபஅக்ஷைனா ஃபஹும் லா யுப்சிரூன். எனவே அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இதான் அவர்கள் ரெண்டு மாதிரி உருவாக்கப்படுத்தி 2 அமைப்பு உருவாக்கப்படுத்தி இந்த காஃபிரூன் என்ற சொற்பிரயோகத்தை குர்ஆன் விளக்கப்படுத்தி ஒன்று உண்மையில பெருமை கர்வம் இதை காட்டுகின்ற ஊமையில. 2வது ஊமை என்னங்க மனோ இச்சைகள் உலக ஆசாபாசங்கள் இதுல மூழ்கி அதுக்கு வெளிவர முடியாது தன்மை. அதான் அவங்களுக்கு முன்னாலே ஒரு சுவர் பின்னாலே ஒரு சுவர் அப்படி மூடிட்டோம் பார்க்க மாட்டோம். இதைத்தான் இந்த 2 ஊமைகள் நூடாகும். அல்லாஹ் இந்த விஷயம் நாங்க அடுத்த வகுப்புல வச்சு அதை விளக்கமா பார்ப்போம். எனவே இது உண்மையில
இந்த ராஃபிலூன் என்ற சொற்பிரயோகத்தை விளங்கப்படுத்துவது. இப்போ நாங்கள்